கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 73வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள், தேவனுடையவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் அவர் நல்லவராகவே இருக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகி நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், முடிவு பரியந்தம் நிலை நின்று அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவைக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள அநேகருக்குள்ள ஒரு சுத்த இருதயம் இல்லாததுனால தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர் என்பதை நம்மால் ருசிக்க முடியவில்லை. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கே தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சுத்த இருதயமாய் வாழ்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராய், அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறவராய், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட மேலான வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் கர்த்தர் எழுந்திரள வேண்டுமானால், கர்த்தர் நல்லவராகவே அவர்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால், கர்த்தர் எந்த விதத்திலும் அந்த ஜனங்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு, அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி அவர்கள் மேல் மனம் மாறாதபடிக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்க வேண்டுமானால் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது, தேவஜனங்களாகிய நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சுத்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? வசனம் வாசித்தால் போதாது, அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதாது, ஜெபித்தால் போதாது, மற்றவர்கள் நம்மை குறித்து நல்லவர்கள் என்று பாராட்டினால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை கவனிக்கிறவர். வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது நீ உட்புறத்தை சுத்தமாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். சாமுவேல் போன உடனே என்ன நினைச்சாரு? மூத்தவனாகிய எலியாப் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி ராஜ்யத்திற்கான அந்த அபிஷேக தைலத்தை அவன் தலையின் மேல் ஊற்றும்படியாய் சாமுவேல் எழுந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், ஆனால் நானோ இவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். தேவன் அவர்களுடைய இருதயத்தை பார்த்தது நிமித்தம் முதலாவது பிறந்த 7 குமாரர்களையும் தேவன் தள்ளிவிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? 8வதாய் கடைசியாய் பிறந்த தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தேவன் கண்டாராம். நீயோ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் இவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை சோதி தருகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நாமும் இவ்வளவாய் கர்த்தருடைய அன்பை ரசித்து கர்த்தரால் நடத்தப்பட்டு கர்த்தருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணித்த பிற்பாடு முடிவில் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் போக நம்முடைய இருதயம் காரணமாக இருக்குமே ஆனால் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் ஒரு மனுஷனை தள்ளிடும். எதற்காக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான்? நித்திய ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாகத்தானே ஆண்டவர் அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை உணர்ந்தவர்களாய் எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நான் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறதே. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாய் நம்முடைய இருதயம் சுத்த இருதயம் உள்ளதாய், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். சுத்த இருதயமாய் வாழ நமக்குள் இருக்கிற பொல்லாத சுபாவங்கள், கேடும் திருக்குமான நினைவுகள், கிரியைகள், பாவ கிரியைகள், மற்றவர்களை குறித்து நம்முடைய உதட்டினால் ஒரு காரியத்தை பேசிவிட்டு உள்ளத்திலே அவர்களுக்கு விரோதமாய் நினைக்கிற காரியங்கள், சதி சற்பனையான நினைவுகள், மற்றவர்களை குறித்து பொறாமையாக நினைக்கிற நினைவுகள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே நாம் செய்கிற எல்லா அசுத்தமான கிரியைகளையும் நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தம்மை நல்லவராய்
வெளிப்படுத்த மாட்டார். அதற்கு மாறாக நீதியுள்ளவராய் வெள்ளை சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது கேடும் திருக்கும் உள்ள சுத்த இருதயம் இல்லாத அசுத்தமான இருதயம் கொண்ட ஜனங்கள் அவருடைய கோபத்தையும் அவரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆக்கினை தீர்ப்பையும் தான் அடைந்து கொள்வார்கள். அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த கோபமான அந்த வார்த்தை அப்படிப்பட்டவர்களை மிகவும் கேடுள்ள நரகத்திலே தள்ளிவிடும். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நல்லவராய் இருக்க வேண்டும் என்பதை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வெளி தோற்றத்தில் மாத்திரமல்ல, நாம் நம்முடைய இருதயத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய், தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய், அவரை சார்ந்து அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மனவாட்டியாய் உருவாக்கப்படும்படியாய் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் உருவாக்கப்பட நாம் நம்மை பரிசுத்த ஆவியானின் கரத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நல்லவராய் இருந்த அந்த நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.